சோதர ஆண்டவரே, சோதர கர்த்தாவே, பிதாகுமார பரிசுத்தாவியானவரே, இயேசப்பா ஆண்டவரே, தினம் ஒரு மன்னா என்ற பெயரில் ஒரு ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானிக்க எனக்கு உதவி செய்தமைக்கு நன்றி ஆண்டவரே இயேசப்பா. இன்றைக்கு தியானிக்க இருக்கும் ஒரு வசனம் நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இதே போல ஒரு சம்பவத்தை நான் இதற்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். இதை விடைபெற விரும்புகிறேன். நான் ஒரு பஞ்சம் பிழைப்பவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் நீங்கள் இப்போது பட்டினியாக இரவில் பாதிக்கு பட்டினியாக இருக்கும்பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். இதே போல் நாங்கள் பட்டினியாக இருந்தால் வயிறு மிகவும் துன்பம் கொடுக்கும், தூங்க முடியாது. ஆனால் நாங்கள் பஞ்சம் பிழைத்த ஒரு 10 ரூபாய் இருந்தால் அதை கொண்டு போய் மணிலா பயிர் வாங்கி அதை சாப்பிட்டு விட்டு எங்கேயாவது காலில் இருக்க தண்ணியை குடித்து விட்டு படுப்போம். இந்த மணிலா பயிரை சாப்பிட்டால் அந்த பசியை இதை அடைத்துவிடும். அப்படியாக ஒரு பஞ்சம் பிழைப்பவர்கள் அந்த ஒரு 10 ரூபாயை வைத்து அந்த ஒரு தண்ணியை குடித்து படுத்து உறங்குவது. இப்படியாக இந்தியா நம் நாட்டில் எத்தனையோ ஏழை மக்கள் இரவில் உணவில்லாமல் போய் படுக்கைக்கு போகிறார். உதவி செய்யுங்கள். அதாவது அதற்காக தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தருக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று, அவர் அதை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வேத. ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு கடன் கொடுத்தார், அவர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இந்த வசனத்தை சொல்லி இன்றைய இதை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.